இதுதான் ஃபேமஸான கோகனட் போட் ரைடு. கோயான் சிட்டிக்கு முன்னாடியே இருக்குது. இது இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா போட்டுமே வந்து தேங்காய்முடி சைஸில் ஹாஃப் சர்க்கிளில் தான் இருக்கும். உள்ளே கொடுத்துருக்காங்க 45 மினிட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. பட் எவ்வளோ நேரம் உண்மையாக பண்ணுவானுன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த ஒரு கரன்சிக்கு உள்ளே என்ட்ரானோன்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது வந்து எல்லாம் டிமாண்ட் பண்ணது 5 லட்சம். ஸோ பொறுமையாக பார்கெயின் பண்ணோம்னா கடைசியில் வந்து 1,50,000 ரூபாய்க்கு ஏற்றி விட்டாங்க. 5 லட்சத்துக்கும் 1,50,000 என்ன வித்தியாசம் தெரியல. பட் ஏதோ ஒன்று போய் பார்ப்போம் உள்ளே எப்படி தான் இருக்குன்னு. ஓகே, ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா பார்க்கலாம். ரெண்டு 35 கொடுத்துருக்காங்க, 45 நிமிஷம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 25-30 நிமிஷம் ஆச்சா கூட அட்லீஸ்ட் 3 மணிக்கு வெளியில் வரணும். எவ்வளோ நேரம் வெளியில் கட்டிட்டு போகிறாங்கன்னு தெரியல. என்னென்ன ஸ்கேம் இருக்குன்னு தெரியல. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். Oke. Wah. Coba em ơi. இது வந்து uள்ள tắm gì trong không cái này. Chạy mà ông đi 150 còn thống luôn cất gì đây. Hello, take photo. Photo? Photo free. How much? Photo free. Ok, yeah. Chúng ta đây. Cần cái thống thêm mà. Chỉ là đấy. Là. Vâng ai xứ, ngủ đi. இது ஆல்மோஸ்ட் நம்ம அந்த மெக்காங் டெல்டாவில் திருப்பூரில் போனோம், அதே மாதிரி தான் இருக்குது. இது நத்திங் ஸ்பெஷல். ஆனால் இது என்னென்னா இந்த போட்டோட ஷேப் தான் வந்து இதில் ஸ்பெஷல். இது பேர் கோகனட் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்காய் மூடி மாதிரி இந்த படகு இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து கோகனட் ரைடு. ஸோ வியட்நாம் வர்றவங்க டனாங் வந்தீங்கன்னா பக்கத்தில் ஹோயான் அப்படிங்கிற சிட்டிக்கு போகிற வழியில் இந்த கோரக்கல் ரைடு இருக்குது. இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஹோயானுக்கு போகலாம். ஹோயானில் ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் ஸ்பெஷல். மதியம் இங்கே 2:45 தான் ஆகுது. ஸோ பார்க்கும்போதே தெரியுது எல்லாம் நம்ம ஆளுங்க தான், இந்தியன்ஸ் தான். நெத்தியில் போட்டு ஓகே ஹியர் கம்ஸ் an இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இதுக்காக தான் இங்கே வந்தது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த போட்டை வந்து கண்ணா அப்படின்னு மேலே எங்கேயும் சுற்றி விடுவாங்க. சூப்பர்னு கேட்குறாரு. சூப்பரானு சொல்லியிருக்கேன். அப்பா ஸோ நம்மளை பர்மிஷன் கேட்டுட்டு தான் சுற்றுறாங்க, இந்த மாதிரி சுற்றுறாம அப்படின்னு.
Wrong. Okay. ரோல் பண்ணலாமான்னு கேட்குறாரு. பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே செல்ஃபி போட்டு போகலாம். நம்மளை எதுவும் தப்பாக இட போட்டார் போல இருக்கு. தனியாக யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வராரு. ஓகே. Ok. Hoa. Cô giới thiệu luôn dòng hoa Cúc Thư. Chứ đó là ai của đang rồi. Chuyện nổi tiếng. You try. Yeah. Okay, one people, one address. Huh? One people, one address. One roll. One address. One address. One này. Okay. Yeah, same. Okay. இதுக்கு தனியாக ஒரு வருஷம் பே பண்ணணுமா இங்கே? Tốn này rồi này. Đầu dòng hoa. Đưa camera này, đi tụi đây. Đây. ஸோ 1 லட்ச ரூபாய் காட்டி கேட்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். Đu lên đây cứ xem. Đậu sắp ngọn bọt. Qua đợi liên tục thôi. Đây nè, đây. Wait. Không đậu ơi. ஓ 20,000 போல இருக்கு. நான் 2 லட்சம் நினைச்சிட்டேன். சாரி. Tụi bạn có đưa tà trao nó ngó đầu mà cái nó lái hùa cái tay. Đưa lại tao cũng xem luôn cho đi. Còn quăng cứ. Đưa lại anh. Tay nữa. Tay nữa. Cái đầu mà mới biết làm gì đâu. Biết kìa. Ok. Đâu sao? Đào cho. ஸோ 1 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. அந்த பொருளை ஏறி Video. ஓகே. ஸோ இவர் கண்டிப்பாக பண்ணுவார். Go back. Đấy, go. Đu lên đi xem. Ok. வித்தியாசமாக இருக்குது. மெக்காங் டெல்டா மாதிரி இல்லாமல் இது உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே தண்ணியிலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மியூசிக் பேண்டெல்லாம் வேறு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வியட்நாம் விசிட் பண்ணுறவங்க தனாங் வாங்க. தனாங் வந்தீங்கன்னா ஹோயான் அப்படிங்கிற சிட்டிக்கு போகிற வழியில் இது இருக்குது. ஹோயானும் மஸ்ட் விசிட் பிளேஸு. அதையும் நான் காட்டுறேன் ஏன்னு.
அவ்வளோதான் மியூசிக் ஏரியாவை கடந்து வந்துட்டோம். ஐ திங்க் திரும்ப கேனால் வழியாக மறுபடியும் கூட்டிகிட்டு போவான்னு நினைக்கிறேன்.